எல்லா லேண்டுக்குமா பட்டா தராங்க? அண்ணே நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு. இப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதியாக இருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே மற்ற மாவட்டமாக இருந்ததுன்னா 5 வருஷத்துக்கு மேலே குடியிருந்தா போதுமா. ஆனால் அப்புறம் இந்த ஃப்ரீ பட்டா கொடுக்கல ஒரு சின்ன கண்டிஷன். என்னது? இப்போ கிராமமாக இருந்தால் 3 சென்ட், சென்னை, ஆவடி, தாம்பரம் இந்த மாதிரி மாநகராட்சியாக இருந்தால் 1 சென்ட், இதுவே மற்ற மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படியா இருந்தால் 2 சென்ட் வரைக்கும் ஃப்ரீயாக பட்டா வாங்கிக்கலாமா. இதுவே அதுக்கு மேலே இடம் வச்சிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேட்டுக்கு என்ன விலை ஆகுதோ அதை கொடுத்துட்டு தான் பட்டா வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ 3 சென்ட்டுக்கு மேலே வச்சிருந்தா அதை கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடுறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான். இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. சரி, ஆனால் முன்னாடியிலேருந்து ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்கிறியே, அது என்ன? அதுக்குன்னே கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்கண்ணே. இப்போ வந்து வகைப்படுத்தப்பட்ட, வகைப்படுத்தப்படாத நிலம், அதே மாதிரியே இந்த கிராமத்திலாம் சொல்லுவாங்க கல்லாங்குத்து, பாறை, கரடு, இந்த நஞ்ச புஞ்சை, கவர்மெண்ட்டோட நஞ்ச புஞ்சை, அதுக்கப்புறமேட்டுக்கு அனாதீன இடம், இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்கிறாங்க. நம்ம இடம் வந்து எதுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் வியோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்குன்னே கவர்மெண்ட்ல சிறப்பு வரன்முறைப்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து, நான் முன்னே சொன்னேன்ல, வர டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த திட்டம் அமலில் இருக்கும். இதுக்குள்ள பட்டா வாங்கிக்கிறவங்களாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, உங்களுக்காகவே ஸ்கீமை கொண்டு வந்துருப்பாங்க போல. தம்பி சொன்னா கேட்டீங்கல்ல, கரெக்டாக